Good morning students. Today we will learn Unit 2 Supplementary Reader Zigzag written by Asha Nigmia. Main theme of the story. When a family tries to bring up a pet, they have to bear up the troubles of the pet. ஒரு வீட்டுக்கு புதுசாக ஒரு செல்லப்பிராணி வருது. அந்த செல்லப்பிராணியால் அந்த ஃபேமிலிக்கு சம் ட்ரபிள்ஸ் வருது. அது என்னன்னு நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்கலாம். About the author, Asha Nigmia, born in 1958 at Chennai, has lived, studied and worked in 8 different cities and small towns and is now a resident of Bangalore. 1958ல் ஆஷா நெகிமியா சென்னையில் பிறந்திருக்காங்க. இவங்க 8 டிஃப்ரெண்ட்டான சிட்டிஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சின்ன டவுன்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ பெங்களூரில் இருக்காங்க. She has always been interested in writing. Her love for reading led her to study literature in college. If she had not been a writer, she would have been a teacher. இவங்களுக்கு எழுத்துனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மேலே உள்ள இன்ட்ரெஸ்டால் இவங்க லிட்ரேச்சர் படிச்சிருக்காங்க. இவங்க ரைட்டர் ஆகலைன்னா டெஃபினட்டாக இவங்க ஒரு டீச்சர் ஆகிருப்பாங்க. ஹியூமர், ஃபேண்டசி, மிஸ்ட்ரி அண்ட் அட்வென்ச்சர் ஆர் த ஸ்ட்ராங் எலமெண்ட்ஸ் இன் ஹர் ஒர்க். She loves baking, walking, reading and traveling. இவங்களோட ஸ்டோரியில் மேக்ஸிமம் எது மெயினாக இருக்குன்னா ஹியூமர், ஃபேண்டசி, மிஸ்ட்ரி, அட்வென்ச்சர் இருக்கும். இவங்களுக்கு பேக்கிங், வாக்கிங், ரீடிங் அண்ட் ட்ராவலிங்கை ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட்ஸ் மூவ் டு த ஸ்டோரி. டாக்டர் அசோக் டி கிருஷ்ணன்ஸ் கிளினிக் யூஸ்வலி sounded more like an ancient Chinese torture chamber than a child specialist clinic. டாக்டர் அசோக் டி கிருஷ்ணன் ஒரு பெடிட்ரிஷியன், தட் மீன்ஸ் குழந்தைகள் நல மருத்துவர். அந்த கிளினிக்கில் ஆல்வேஸ் சைனீஸ் டார்ச்சர் சேம்பர், அதாவது சீனர்களின் சித்திரவதை கூடம் போல் ஒரே சவுண்டாகவே இருக்கும். திஸ் வாஸ் பிகாஸ் த டைனி சில்ட்ரன் ஹூ வேர் ஹிஸ் பேஷண்ட்ஸ் லெஃப்ட் அவுட் எ வெரைட்டி ஆஃப் பிளட் கர்ட்லிங் ஹீல்ஸ் அண்ட் ஏர் ஸ்பிளிட்டிங் ஷாப்ஸ். ஏன்னா அங்கே வரக்கூடிய கிட்ஸ் எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக அழுவுறது பிளட் கர்ட்லிங் ஹீல்ஸ், நம்மளோட பிளட்டை உறைய வைக்கிற அளவுக்கும், ஏர் ஸ்பிளிட்டிங் காது பிரேக் ஆகிற அளவுக்கும் அந்த சவுண்டு இருக்கும். இட்ஸ் ஆல் பிகாஸ் மை பேஷண்ட்ஸ் வேர் மேக்கிங் ஸோ மச் நாய்ஸ் அண்ட் க்ரையிங் ஸோ லவ்லி. ஹி apologized டு ஹிஸ் ஒய்ஃப் ஒன் ஈவினிங் தட் Somu couldn't hear me properly. He rang me in the clinic to ask whether we could keep Zigzag with us when he leaves for Alaska. And now Somu thinks I said yes, even though I clearly said no. I know you are all busy getting your painting ready for your exhibition next week. One evening, டாக்டர் கிருஷ்ணன் தன்னுடைய ஒய்ஃப்கிட்ட அப்பாலஜிஸ்ட் மன்னிப்பு கேட்குறாரு. ஏன்னா தன்னுடைய ஃப்ரெண்ட் சோமோ இவர்கிட்ட கால் பண்ணி தான் அலாஸ்கா போகிறதுனால தன்னுடைய பெட் ஜிக்ஸாக்கை இவர் வீட்டில் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது. தன்னுடைய கிளினிக்கில் இருந்த சவுண்டால் இவர் நோ தான் சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு எஸ் அப்படிங்கிறது காதில் விடுது. தன்னுடைய ஒய்ஃப்கிட்ட ஐ நோ, உனக்கு நெக்ஸ்ட் வீக் பெயிண்டிங் எக்ஸிபிஷன் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜிக்ஸாக் interrupted their 9-year-old daughter மாயா. ஜிக்ஸாக்கா அப்படின்னு அவங்களுடைய 9-year-old daughter மாயா கேட்குறா. இஸ் நாட் தட் அங்கிள் Somu's prized giant green and gold fighting beetle, the one that spits deadly poison straight into its opponent's eye. ஆல்ரெடி சோமு அங்கிள் கொடுத்த க்ரீன் அண்ட் கோல்டு கலர் ஃபைட்டிங் பீட்டிலா? பீட்டில் மீன்ஸ் வண்டு. அது கூட தன்னை எதிர்க்கிறவங்க கண்கள்லே எச்சு துப்புமே, அது ரொம்ப பாய்சனாக இருக்குமே அப்படின்னு கேட்குறா. நோ கரெக்டட் ஹர் ஓல்டர் பிரதர் அரவிந்த். ஐஸ் ஷைனிங் இன் பியூர் டிலைட். த பீட்டில் இஸ் கால்டு ஸ்விட் ஃபயர். அது இல்லை அப்படின்னு அரவிந்த் சொல்கிறான். அரவிந்த் யார் அப்படின்னா மாயாவோட எல்டர் பிரதர். பீட்டில் நம்ம ஸ்விட் ஃபயர் தானே கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறான். ஜிக்ஸாக் மஸ்ட் பி அங்கிள் சோமுஸ் பெட் ஸ்னேக்கு. ஜிக்ஸாக் கண்டிப்பாக சோமு அங்கிளோட ஸ்னேக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். த ஆஃப்ரிக்கன் சைட் வைண்டர், யூ நோ த ஒன் தட் ஸ்லிட்டஸ் ஜிக்ஸாக் ஆல் ஓவர் ஹிஸ் ஹவுஸு. நீ வேணா பாரு, அது இங்கே வந்தோன்னா ஜிக்ஸாக் மாதிரி போகுது அப்படின்னு சொல்கிறான். ஜிக்ஸாக் மீன்ஸ் வளைஞ்சு நெளிஞ்சு போகிறது. யூ ஆர் போத் குவைட் மிஸ்டேக்கன். Their father hastened to explain, seeing his wife's horrified expression. டாக்டர் கிருஷ்ணன் தன்னுடைய ஒய்ஃபோட ஹாரிஃபைடு எக்ஸ்ப்ரெஷனை பார்த்துட்டு தன்னுடைய குழந்தைங்கள்ட்ட நீங்கள் நினைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஜிக்ஸாக் இஸ் ஏ மோஸ்ட் ஹார்ம்லெஸ், அன்யூஷுவல் அண்ட் லவ்வபிள் பேர்டு. ஜிக்ஸாக் தீங்கு விளைவிக்காத ஒரு அன்யூஷுவல் லவ்வபிள் பேர்டு அப்படின்னு சொல்கிறாரு. அப்பேரண்ட்லி இட் வாஸ் பிரெட் பை எ ஜென்யூன் ஆஃப்ரிக்கன்
விச் டாக்டர் ஹூ கிஃப்டட் இட் டு சோமு. சோமுக்கு வந்து ஆஃப்ரிக்காவில் உள்ள ஒரு விச் டாக்டர் தான் இதை கிஃப்டாக கொடுத்துருக்காரு. விச் டாக்டர் மீன்ஸ் பழங்குடியின மெஜிஷியன். when he being a child specialist like me cured the witch doctor's son. அதாவது சோமுவும் ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் தான். அந்த விச் டாக்டருடைய மகனை கேர் பண்ணதுனால while he was touring the deepest jungles of equatorial Africa last month வந்து ஆஃப்ரிக்காவில் உள்ள அடர்ந்த காட்டுக்கு போனப்போ இதை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. சோமு says the bird is an absolute treasure and a real help. சோமுவும் இது உண்மையிலே ஒரு பொக்கிஷமான பறவை, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இட்ஸ் ஹீஸ் ஃபேவரட் பெட் யூனோ. அது மட்டும் இல்லை, அவருக்கு ரொம்பவே ஃபேவரட்டான பெட்டுன்னு கூட சொல்கிறாரு. சோமு might be your best friend, but most of these so-called favorite possessions that he has given us were absolute nuisance, countered Mrs. Krishnan angrily. சோமு உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், பட் அவருடைய ஃபேவரட்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுக்கறது எல்லாமே நமக்கு நியூசன்ஸாக தான் இருக்குது அப்படின்னு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து ரொம்ப கோபமாக சொல்கிறாங்க. A talented artist, she applied a dab of yellow ochre paint onto her painting titled Sunset at Marina, paused for a moment to survey the effect and then continued. மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து ரொம்பவே டேலண்டான ஒரு ஆர்டிஸ்ட்டு. சன்செட் அட் மெரைனா அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்து எல்லோ கலர் கொடுத்துக்கிட்டே ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி தான் சொன்னதுக்கு என்ன ரியாக்ஷன் இருக்குன்னு எல்லாரையும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பெயிண்டிங்கை கண்டினியூ பண்ணுறாங்க. ரிமெம்பர் ரேர் இன்செக்ட் ஈட்டிங் பிளான்ட் ஹீ brought பேக் ஃப்ரம் த வெட்டஸ்ட் கார்னர் ஆஃப் த அமேசானியன் ரெயின் ஃபாரஸ்ட். He insisted that we keep it because it would eat the mosquitoes in the house, and now that wretched plant requires a room heater to keep it alive in Chennai. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் ஈரத்திலே வளரக்கூடிய ஒரு செடியை கொண்டு வந்து கொடுத்து இந்த செடியை வச்சா மெஸ்கிட்டோஸ்லாம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு கொடுத்தாரு. இந்த சென்னை டெம்பரேச்சரில் இந்த செடி வளர்கிறதுக்கே நம்ம ஒரு ஹீட்டர் வைக்க வேண்டியதாக போச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மா protested Aravind, that's not really true. Uncle Somu's given us some really fabulous gifts. அரவிந்த் வந்து தன்னுடைய அம்மா கிட்ட அப்போஸ் பண்ணுறான், இது உண்மை கிடையாது, சம்டைம் வந்து அவர் கொடுத்த கிஃப்ட் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். ரைட், ரிமெம்பர் த டைனி பென் நைஃப் he gave me last year, the one with a genuine shark's tooth blade that's been really useful. Maya joined the protest. ரைட், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு மாயா தன்னுடைய பிரதரோட ஜாயின் பண்ணிவிட்டு, எனக்கு கூட அந்த அங்கிள் ஒரு பென் நைஃப் கொடுத்தாரே, அது ஷார்க்கோட டூத்தால் செய்யப்பட்டது, அது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்கிறா. நோ ஒன் பட் யூ மாயா, மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் டோல்டு ஹர் டாட்டர் ஸ்டர்ன்லி, would describe a pen knife that has cut open the pockets of 3 skirts and 2 pairs of jeans as really useful. ஆமாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது மாயா, உன்னுடைய 3 ஸ்கர்ட்ஸில் உள்ள பேக்கெட்ஸையும் உன்னுடைய ஜீன்ஸ் பேண்ட்டில் உள்ள பேக்கெட்டையும் கிழிச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப வேகாக சொல்கிறாங்க. அண்ட் வாட் அபவுட் த அபோரிஜினல் பூமரங் அங்கிள் சோமு brought us all the way from Australia, demanded அரவிந்த். You can't deny that it was a great hit with everyone. சோமு அங்கிள் ஆஸ்திரேலியா போனப்போ பூமரங் மீன்ஸ் பழங்காலத்தவர் யூஸ் பண்ண எரிவலை தட்டு, அது கொண்டு வந்து கொடுத்தாரு, அதை எல்லாரையும் ஹிட் பண்ணிச்சு, அந்த உண்மையை உங்களால் மறுக்க முடியாது அப்படின்னு அரவிந்த் தன்னுடைய அம்மா கிட்ட ஆர்கியூ பண்ணுறான். கிரேட் ஹிட் இன்டீட். மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் டிட் நாட் பாதர் டு ஹைட் ஹர் சர்க்கசம் அண்ட் கண்டினியூடு. மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து சொல்கிறாங்க, ரொம்பவே கிரேட் ஹிட்டு தான் அப்படின்னு சர்க்கசம் கிண்டல் பண்ணி சொல்கிறாங்க. Considering that the boomerang sliced through all the TV aerials in the neighborhood, caused permanent damage to several cars in the parking lot, and knocked out our watchman cold with the force you threw it. அந்த பூமரங்கை ஃபோர்ஸாக நீ த்ரூ பண்ணதுனால அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ள டிவி ஏரியல்ஸ் எல்லாம் உடஞ்சி போச்சு, பார்க்கிங்கில் நின்ன கார் எல்லாம் டேமேஜ் ஆகிட்டு, ஏன் வாட்ச்மேனை கூட அந்த பூமரங் அட்டாக் பண்ணிடுச்சு அப்படின்னு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து சொல்கிறாங்க. பட் ஜிக்ஸாக் இஸ் டிஃப்ரெண்ட். சோமு சேஸ் வி ஆர் ஷியோர் டு லவ் ஜிக்ஸாக், சூத்ரு டாக்டர் கிருஷ்ணன்.
Because the bird can talk and sing in about 21 different languages, mostly African languages, of course. When it sings, it moves the listeners to tears. டாக்டர் கிருஷ்ணன் வந்து சொல்கிறாரு, ஜிக்ஸாக் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு பேர்டு அப்படின்னு சோமு சொன்னார். இந்த பேர்டு வந்து 21 லாங்குவேஜில் பேசும், பாடும். அதில் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜ். இது பாடுறதை கேட்டால் கேட்குறவங்களுக்கு கூட கண்ணீர் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இட்ஸ் சோமுஸ் தாட்லெஸ் வேஸ் தட் ரெடியூஸ் மீ டு டியர்ஸ், மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் செட் இரிட்டேட்டபிளி. வாட் அ டைம் டு டம் திஸ் மல்டிலிங்குவல் டாக்கிங் சிங்கிங் பேர்ட் ஆன் அஸ். மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் சொல்கிறாங்க, என்னோடய கண்ணீரை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சோமுவோட சிந்தனையற்ற வழியாக இருக்குது, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. மல்டி லாங்குவேஜ் பேசக்கூடிய பாடக்கூடிய பறவையை கொண்டு வந்து விடுறதுக்கான நேரமாக இது. ஹியர் ஐ எம் டை அப் இன் நாட்ஸ் ட்ரைங் டு கெட் மை பெயிண்டிங்ஸ் டுகெதர் ஃபார் த எக்ஸிபிஷன் நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் வீக் என்னுடைய பெயிண்டிங் எக்ஸிபிஷனுக்காக நான் ரெடி ஆகிட்டுருக்க இந்த டயத்தில் இவர் இப்படி செய்கிறாரே அப்படின்னு கொஞ்சம் இரிட்டேட் ஆகிறாங்க. மே ஐ டேக் ஜிக்ஸாக் டு ஸ்கூல் பாப்பா? அரவிந்த் as always was planning ahead. I want to display him in the science exhibition. அரவிந்த் சொல்கிறான், என்னுடைய ஸ்கூலுக்கு நான் எடுத்துகிட்டு போவா, என்னுடைய ஸ்கூலில் நடக்கிற சயின்ஸ் எக்ஸிபிஷனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். When is zigzag coming பாப்பா? மாயா வாஸ் ஜம்பிங் அப் அண்ட் டவுன் ஆல் எக்ஸைட்டட். ஜிக்ஸாக் எப்பப்பா வரும் அப்படின்னு மாயா ரொம்பவே ஈகராக கேட்குறா. Uncle Somu said he would send Zigzag with his old cook Visu sometime today. சோமு அங்கிள் வந்து தான் வீட்டில் வேலை செய்கிற குக் விசு கிட்ட இன்றைக்கி ஜிக்ஸாக்கை கொடுத்து அனுப்பிச்சுட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐ வில் ஹாவ் டு லீவ் ஃபார் மை கிளினிக் நவ். நான் வேறு என்னுடைய கிளினிக்கு போகணும் அப்படின்னு டாக்டர் கிருஷ்ணன் சொல்கிறாரு. தேர் ஹி ஆடட் ஆஸ் த டோர் பெல் ரேங் தட் ப்ராபப்ளி தெம். இவர் சொல்லிகிட்டே இருக்கும் போது டோர் பெல் வந்து ரேங்க் ஆகுது, அப்போ அவங்கள தான் இருக்கும் அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. அண்ட் இன்டீட் இட் வாஸ். அது உண்மையிலே அவங்க தான். கம் இன் ஜிக்ஸாக், கம் இன். டியர் கோஸ்ட் விசு அண்ட் இன் டோட்டட் த ஸ்ட்ரேஞ்சஸ்ட் வியர்டஸ்ட் லுக்கிங் பேர்ட் த கிறிஸ்டியன் ஃபேமிலி ஹேட் எவர் சீன். கம் இன் ஜிக்ஸாக் அப்படின்னு விசு வந்து கூப்பிடுறாரு. கிருஷ்ணன் ஃபேமிலி ரொம்பவே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா இந்த மாதிரியான பேர்டை வந்து அவங்க இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அபவுட் ஏ ஃபுட் அண்ட் ஏ ஹாஃப் டால், இட்ஸ் பேலட் ஹெட் வாஸ் ஃப்ரெஞ்ச்டு வித் ஏ crown of shocking pink feathers, while the rest of its plumage was in a various shades of the muddiest sludgiest brown. ஜிக்ஸாக்கோட ஹைட் பார்த்தோன்னா 1.5 feet தான் இருக்குது. அதோட ஹெட் வந்து பேலடாக இருக்குது, அதாவது வழுக்கத்தலையாக இருக்குது. அந்த ஹெட்டில் உள்ள ஃபெதர்ஸ் எல்லாமே பிங்க் கலரில் இருக்குது. மற்ற சைடில் உள்ள ஃபெதர்ஸ் எல்லாமே மட்டியஸ்ட் ப்ரௌன் கலரில் இருக்குது. இட்ஸ் கர்ட் பீக் வாஸ் சன்ஃப்ளவர் எல்லோ அண்ட் இட்ஸ் ஐஸ் வேர் த கலர் ஆஃப் கோலா ஹெல்ட் டு சன்லைட். அதோட மூக்கு சன்ஃப்ளவர் எல்லோவில் இருக்குது. அதோட ஐஸ் வந்து சன்லைட்டில் வச்ச கோலா கலரில் இருக்குது. திஸ் இஸ் ஜிக்ஸாக் அனௌன்ஸ்டு விசு வித் எ ஃப்ளாரிஷ். ஹீஸ் ஃபுல் நேம் இஸ் ஜிகி சகா, கிங் ஆஃப் த ட்ரங்கா. விசு கிருஷ்ணன் ஃபேமிலிக்கு ஜிக்ஸாக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதோட ஃபுல் நேமையும் சொல்கிறாரு. ஹவ் ஐ எம் கோயிங் டு மிஸ் ஹிம். நான் ரொம்பவே இந்த ஜிக்ஸாக்கை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பியூட்டிஃபுல்லி ஹீ டாக்ஸ், ஹீ கேன் ஈவன் ரிசைட் ஃப்ரெஞ்ச் போயட்ரி. இது ரொம்பவே அழகாக பேசும், அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்ச் போயத்தை ஒப்புவிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. The object of all this praise was standing cool and unmoved with an expression of almost human grumpiness in his cola-colored eyes. இந்த ஜிக்ஸாக்கை எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாலும் கொஞ்சம் கூட மூவ் ஆகாமல் அப்படியே இருக்குது. ஒரு ஹியூமன் பீயிங்க்கு எப்படி கோவம் வந்தால் க்ரம்பியாக தன்னுடைய கண்களை வச்சுருப்பாங்களோ அதே போல் அவங்கள அது பார்க்குது. அரவிந்த் finding that zigzag was sulkily refusing to say a word despite all their efforts at striking a conversation. அரவிந்த் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறான், இந்த ஜிக்ஸாக் கிட்ட பேசுகிறதுக்காக எவ்வளோ எஃபோர்ட் எடுக்கிறாங்க, பட் நோ யூஸ். Dashed into the kitchen to return with a plate heaped hurriedly with juicy fruit slice and some nuts. உடனே கிச்சனில் போயிட்டு ஒரு பிளேட்டில் சம் ஃப்ரூட் ஸ்லைஸும் சம் நட்ஸும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க.
Both eyes brightened momentarily as Zigzag picked up a walnut, but refusing to speak, he dropped one wrinkled eyelid in a solemn wink and flew clumsily to deposit the nut on the enormous chandelier hanging from the ceiling. ஜிக்ஸாக்கோட போல்ட் ஐஸ் பிரைட்டாக ஆரம்பிச்சிது. அந்த பிளேட்லேருந்து ஒரு வால்நட்டை எடுத்துச்சு. பட் ரெஃப்யூஸ் டு ஸ்பீக். தென் அதோட விங்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி சீலிங்கில் உள்ள சாண்ட்லியர் மீன்ஸ் சரவிளக்கு, அந்த நட்டை அதில் வச்சுது. Bit by bit and in total silence, all the fruit on the plate was transferred to the chandelier and on to the plates of the ceiling fan, now switched off. Some fruits and nuts எடுத்து அந்த சீலிங்கில் உள்ள ஃபேன் பிளேட்லேயும் சாண்ட்லியர்லேயும் வச்சுது. அப்போ அந்த ஃபேன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருந்தது. இதை அங்கே உள்ள எல்லாரும் ரொம்பவே சைலண்ட்டாக பார்க்குறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரிமைனிங் பார்ட்டை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.